ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளோட காமர்ஸ் எக்ஸ்ப்ளோரர் மீடியா சேனலில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸுக்கெல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற லிஸ்ட்டு தான் இது. இந்த சப்ஜெக்டுக்குரிய வீடியோஸ்க்கு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஓகே, ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், கார்ப்பரேட் அக்கௌண்டிங், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், காஸ்ட் அக்கௌண்டிங், இந்த எல்லா சப்ஜெக்ட்டுக்குமாய் ப்ளேலிஸ்ட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ப்ளேலிஸ்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணிக்கோங்க. வணக்கம். இன்றைக்கி நம்ம இன்கம் டேக்ஸ் லா அண்ட் ப்ராக்டிஸ் சப்ஜெக்டில் டிடக்ஷன்ஸ் ஃப்ரம் கிராஸ் டோட்டல் இன்கம் சாப்டரில் செக்ஷன் 80Gயோட ரூல்ஸ் என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செக்ஷன் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின். அதனால் இன்றைக்கி ரூல்ஸ் எல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய செக்ஷன் 80Gயோட ப்ராப்ளம் நம்ம அடுத்து வரப்போகிற வீடியோவில் சால்வ் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக அந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 80Gயோட ரூல்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். டிஎஸ் ரெட்டி, ஹரிபிரசாத் ரெட்டி புக்கில் பேஜ் நம்பர் 13.13ல் நம்ம அந்த ரூல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. செக்ஷன் 80Gயோட ரூல்ஸ். ஓகே, ஸோ மெயின் ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா டிடக்ஷன் ஆஸ் டு ஸ்பெசிஃபைடு டொனேஷன்ஸ். டொனேஷன்ஸுக்கு செக்ஷன் 80Gயில் டிடக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. என்னென்ன டொனேஷன்ஸ் அப்படின்றத அவங்க ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. அந்த டொனேஷன்ஸ்க்கு மட்டும்தான் செக்ஷன் 80Gயில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிடக்ஷன்ஸ் அலோவ் பண்ணுறாங்க. டிடக்ஷன்ஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் டொனேஷன் டு ஃபண்ட்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஸ்பெசிஃபைட் அண்டர் செக்ஷன் 80G இஸ் அலோடு டு ஆல் அசஸீஸ். எல்லா டைப் ஆஃப் அசஸீஸுக்குமே இந்த டிடக்ஷன் இருக்குது. ஸ்பெசிஃபைடு ஃபண்ட்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸு, ஃபண்ட்ஸுக்கும் இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கும் அவங்க ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க இல்லையா, அங்கே டொனேஷன் கொடுக்கும்போது அசஸி அதுக்கு டொனேஷன் கொடுக்கும்போது டிடக்ஷன்ஸ் அலோவ் பண்ணுறாங்க. இந்த டிடக்ஷன் அலோவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன், சம் ஆஃப் மணி. டொனேஷன் கண்டிப்பாக மணியாக தான் இருக்கணும். டொனேஷன் இன் கைண்ட், அதாவது மணியை தவிர ப்ராப்பர்ட்டியாவோ வேறு ஏதாவதோ டொனேஷனாக கொடுத்துருந்தா டிடக்ஷன் அலோடு இல்லை. அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபைடு இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, நம்ம ஃபண்ட்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஸ்பெசிஃபைடு, அவங்க குறிப்பிட்டிருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு டொனேஷன்ஸ் கொடுத்தாலும் அண்ட் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அந்த நிதி அமைப்புகளுக்கு கொடுத்துருந்தாலும் ஃபண்ட்ஸுக்கு கொடுத்துருந்தாலும் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, இந்த டிடக்ஷன் அலோவ் பண்ணுவாங்க. எனி டேக்ஸ் பேயர், எல்லா டைப் ஆஃப் அசஸீஸுக்குமே இந்த செக்ஷன் 80Gயில் டிடக்ஷன்ஸ் அலோடு. அவங்க இண்டிவிஜுவலாக இருக்கலாம், ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலியாக இருக்கலாம், அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸாக இருக்கலாம். ஓகே, டைப்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் பார்த்தோம் இல்லையா, எல்லா டைப் ஆஃப் டேக்ஸ் பேயருக்குமே டிடக்ஷன் உண்டு 80Gயில் டொனேஷன் கொடுத்துருந்தா. அடுத்து ப்ரூஃப் ஆஃப் பேமெண்ட்டு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா டிடக்ஷன் வேணும்னா அதுக்கான ப்ரூஃப் ஆஃப் பேமெண்ட்டை கண்டிப்பாக அவங்க சப்மிட் பண்ணணும். கிராஸ் குவாலிஃபையிங் அமௌண்ட்டு. இப்போ என்ன அமௌண்ட்டு டொனேஷனாக டிடக்ஷனாக அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பிரிவாக பிரிச்சுருக்காங்க. ஓகே, அதாவது நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய டொனேஷன் 100% குவாலிஃபையிங், 100% டிடக்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. அண்டு அதாவது 100% குவாலிஃபையும் ஆகிருக்கும், 100% டிடக்ஷனும் அலோவ் பண்ணிடுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 100% குவாலிஃபையிங் அண்ட் எலிஜிபிள் ஃபார் 50%. குவாலிஃபையிங் பார்த்தீங்கன்னா 100%, ஆனால் எலிஜிபிள் அதில் 50% தான் எலிஜிபிள். அடுத்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்டட் டொனேஷன்ஸு. ஸோ இந்த டொனேஷன்ஸ்லேயே 3 பிரிவாக இருக்குது. 100% குவாலிஃபையிங், 100% டிடக்டபிள், 100% குவாலிஃபையிங், 50% தான் எலிஜிபிள் அண்ட் ரெஸ்ட்ரிக்டட் டொனேஷன்ஸு. இப்போ ஸ்பெசிஃபைடு டொனேஷன்ஸ்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸ்பெசிஃபைடு டொனேஷன்ஸ்னால் எந்தெந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கெல்லாம் அலோவ் பண்ணுறாங்க, அதுவும் இந்த 3 கேட்டகரி இருக்குது இல்லையா, அந்த 3 கேட்டகரியை முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். யாருக்கெல்லாம் ஃபண்டு கொடுத்தா, யாருக்கெல்லாம் எந்தெந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கெல்லாம் கொடுத்தா 100% குவாலிஃபையிங், 100% டிடக்ஷன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். 100% குவாலிஃபையிங், 50% டிடக்ஷன் அலோட் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அண்ட் சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோடு இருக்குது இல்லையா, அதையும் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம இந்த ஏ, அதாவது 100% குவாலிஃபையிங் அண்ட் 100% டிடக்ஷன் அலோடு இருக்குது இல்லையா, அது என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா நேஷ்னல் டிஃபென்ஸ் ஃபண்ட், பிரைம் மினிஸ்டர் நேஷ்னல் ரிலீஃப் ஃபண்ட், பிரைம் மினிஸ்டர்
Armenia Earthquake Relief Fund, Africa Fund, National Foundation for Communal Harmony, university or educational institutions approved by the prescribed authority, Maharashtra Chief Minister's Earthquake Relief Fund, Jilla Shakshatra Samiti constituted in any district, the National Blood Transfusion Council or any state blood transfusion council. ஸோ இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், மொத்தம் பார்த்தீங்கன்னா 24 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இந்த 24 இருக்குது இல்லையா இன்ஸ்டியூஷன்ஸோ, அது இல்லை அந்த ரிலீஃப் ஃபண்டாவோ இருக்கலாம். இவங்களுக்கெல்லாம் டொனேஷன்ஸ் கொடுத்தா அது வந்து 100% வந்து குவாலிஃபைடு அண்ட் 100% டிடக்ஷனும் அலோடு. ஓகே, ஸோ இப்போ இந்த 24 என்ன அப்படின்றத நீங்கள் வந்து கண்டிப்பாக படிச்சிருக்கணும். அப்போ தான் உங்களால் செக்ஷன் 80G வந்து போட்டு பார்க்க முடியும். பார்த்தீங்கன்னா க்ளீன் கங்கா ஃபண்டு, நேஷ்னல் ஃபண்ட் ஃபார் கண்ட்ரோல் ஆஃப் ட்ரக் அப்யூஸ், ஸ்வச் பாரத், நேஷ்னல் கல்ச்சுரல் ஃபண்டு, ஃபண்ட் ஃபார் டெக்னாலஜி டெவலப்மெண்ட். ஸோ இந்த 24ஐயும் நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 80G ப்ராப்ளம் வந்து ஈஸியாக போட முடியும். எதுக்கு வந்து 100% டிடக்ஷன் அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் இருந்தது இல்லையா, donations made to the following funds. இது வந்து டிடக்டபிள் ஒன்லி அப் டு 50%. 50% தான் என்ன பண்ணுவாங்க, டிடக்ஷன் கொடுப்பாங்க. 100% குவாலிஃபையிங், ஆனால் டிடக்ஷன் பார்த்தீங்கன்னா 50% தான். பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பிரைம் மினிஸ்டர் ட்ராட் ரிலீஃப் ஃபண்டு. ஓகே, ஸோ இது வந்து நேஷ்னல் ரிலீஃப் ஃபண்ட், இது ட்ராட் ரிலீஃப் ஃபண்டு. டிஃப்ரென்ஸை தெரிஞ்சுக்கோங்க. பிரைம் மினிஸ்டர்னு பார்த்தோன்னே 100% கொடுத்துடாதீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பியில் வந்து இது ஒன்று மட்டும்தான் வந்து 50%, பிரைம் மினிஸ்டர் ட்ராட் ரிலீஃப் ஃபண்டு மட்டும்தான். அடுத்து சி, இதுதான் ரெஸ்ட்ரிக்டட் டொனேஷன்ஸு. ஸோ இந்த ரெஸ்ட்ரிக்டட் டொனேஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து 2 அமௌண்ட்டை நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். இந்த 2 அமௌண்ட்டில் விச்சவர் இஸ் லெஸ் தான் என்னன்னு சொல்கிறாங்க, நமக்கு வந்து டிடக்டபிள். பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆக்சுவல் அமௌண்ட் ஆஃப் டொனேஷன்ஸ் என்ன அப்படின்றத எடுத்து எழுதிக்கணும். அடுத்து 10% ஆஃப் கிராஸ் டோட்டல் இன்கம் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிக்கணும். இந்த 2 அமௌண்ட்டில் விச்சவர் இஸ் லெஸ் அதுதான் வந்து என்னது டிடக்ஷனுக்கு அலோடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கிராஸ் டோட்டல் இன்கம் 10% எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றதையும் நம்ம வந்து ப்ராப்ளம் போட்டு பார்த்தோம் தெரிஞ்சுக்கலாம். அதோட ரூல்ஸும் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த சி கேட்டகரியில் என்னென்னலாம் வருது பார்த்தீங்கன்னா, அப்ரூவ்டு சேரிட்டபிள் இன்ஸ்டியூஷன்ஸாக, அப்ரூவல் வாங்கியிருக்கக்கூடிய சேரிட்டபிள் இன்ஸ்டியூஷன்ஸாக இருக்கணும். donation to government or any approved authority, institution or association to be utilized for any charitable purpose. ஸோ கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துக்கலாம், இல்லை அப்ரூவ்ட் அத்தாரிட்டி இன்ஸ்டியூஷனாக இருக்கணும். அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபார் சேரிட்டபிள் பர்பஸ்க்காக டொனேஷன் கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எனி அத்தாரிட்டி ரெஃபர்ட் ஃபார் சாட்டிஸ்ஃபையிங் த நீட் ஃபார் ஹவுசிங் அக்கமடேஷன் ஆர் ஃபார் த purpose of planning and development or improvement of city, town, village or any corporation. அதாவது யாரோ ஒருத்தர், அது எனி அத்தாரிட்டியாக இருக்கலாம், அவங்க வந்து மைனாரிட்டி கம்யூனிட்டியை வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்காக இந்த விஷயங்கள்லாம் செஞ்சு தர்றாங்க. மைனாரிட்டி கம்யூனிட்டியை ப்ரமோட் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு ஹவுசிங் அக்கமடேஷன் கொடுக்கலாம், இல்லை அவங்க இருக்கக்கூடிய வில்லேஜ் இல்லை சிட்டி டவுனை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அந்த மாதிரியான அத்தாரிட்டி. ஓகே, ஸோ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய டிடக்ஷன்ஸில் ரெஸ்ட்ரிக்டட் டொனேஷன்ஸ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபைடு டெம்பிள், மாஸ்க், குருத்வாரா, சர்ச் அண்ட் ஆர் அதர் பிளேஸ் நோட்டிஃபைட் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் ஹிஸ்டாரிக், ஆர்கியாலஜிக் ஆர் ஆர்டிஸ்டிக் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் ரெனோவேஷன் ஆர் ரிப்பேர் ஆஃப் சச் பிளேஸ். அதாவது கோயில், மசூதி இதெல்லாம் இருக்குது இல்லையா, சர்ச்செல்லாம், அது வந்து ஹிஸ்டாரிக் பிளேஸாக இருக்கணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் நோட்டிஃபை பண்ண பிளேஸாக இருக்கணும். அந்த பிளேஸில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரினோவேஷன் பண்ணுறாங்க இல்லை ரிப்பேர் பண்ணுறாங்க, அதுக்காக என்ன பண்ணுறோம், நம்ம டொனேஷன் கொடுக்குறோம் அப்படின்னா ரெஸ்ட்ரிக்டட் டொனேஷன் அலோட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டு எ பிளேஸ் ஆஃப் ஆர்ட், பப்ளிக் ஒர்ஷிப் ஆர் ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ். அது டெம்பிள், மாஸ்க், சர்ச்சாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற பிளேஸாக இருக்கலாம், அது நோட்டிஃபை பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நோட்டிஃபை பண்ணியிருக்குது, அதோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக பண்ணக்கூடிய டொனேஷன்ஸ். ஓகே,
ரெஸ்ட்ரிக்டட் டொனேஷன்ஸ் உண்டு. அடுத்து கவர்மெண்ட் ஆர் எனி அப்ரூவ்டு லோக்கல் அத்தாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் ஆர் அசோசியேஷன் டு பி யூட்டிலைஸ்ட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் ப்ரொமோட்டிங் ஃபேமிலி பிளானிங். ஃபேமிலி பிளானிங்கை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக ஓகே. ஸோ அது கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்கலாம், இல்லை எனி அப்ரூவ்டு லோக்கல் அத்தாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் அசோசியேஷனுக்கு கொடுத்துருக்கலாம். அந்த டொனேஷன் வந்து ரெஸ்ட்ரிக்டட் டொனேஷன்ஸில் கவர் ஆகும். அடுத்து பார்த்திங்கன்னா த இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் ஆர் டு an institution notified under section 1623 of G for the development of infrastructure for sports and games in India. ஸோ இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷனாக இருக்கலாம், இல்லை வேறு அசோசியேஷன் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸு. இது வந்து இதுலேயும் நோட்டிஃபை பண்ணியிருப்பாங்க இந்தந்த அசோசியேஷன்ஸ் எல்லாம் அப்படின்னு இந்த செக்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் நோட்டிஃபை பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய டொனேஷன்ஸ் வந்து நோட்டிஃபைடு டொனேஷன்ஸ் ஓகே. ஸோ இதில் இன்னும் ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த ரெண்டு இருக்குது இல்லையா, ஃபேமிலி பிளானிங் அண்ட் இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் இருக்குது இல்லையா, இந்த ரெண்டுக்கும் கொடுக்கக்கூடிய அமௌண்ட் வந்து நீங்கள் ப்ராப்ளம் போடும்போது இன்னும் தெளிவாக புரியும், இப்போ சொல்கிறேன் நான் ஓகே. ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் கொடுக்கக்கூடிய டொனேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த ரெஸ்ட்ரிக்டட் டொனேஷன்ஸில் கண்டுபிடிக்கிறீங்க இல்லையா மொத்த அமௌண்ட்டு, மொத்தமாக கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த அமௌண்ட்டில் இது ரெண்டுக்கும் கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டு மட்டும் என்னன்னு சொல்கிறாங்க, 100% வந்து டிடக்ஷன் அலோவ் பண்ணிவிட்டு மீதியெல்லாம் வந்து 50% போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே. அதாவது நீங்கள் தனித்தனியாக இது ரெண்டுக்கும் 100% வந்து என்ன பண்ணிக்க முடியாது, டிடக்ஷன் எடுத்துக்க முடியாது. இந்த ரெஸ்ட்ரிக்டட் டொனேஷன்ஸோட மொத்த அமௌண்ட்டை நீங்கள் கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் இந்த ஃபேமிலி பிளானிங் ஒலிம்பிக் அசோசியேஷனுக்கு உரிய அமௌண்ட்டை என்ன பண்ணலாம், 100% டிடக்ஷன் பண்ணிவிட்டு மீதி இருக்கக்கூடியதில் வந்து 50%. இது இன்னும் நீங்கள் ப்ராப்ளம் போட்டும்போது பார்க்கும்போது தெளிவாக உங்களுக்கு புரியும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிராஸ் டோட்டல் இன்கம் இல்லை ஆக்சுவல் டொனேஷன், அதில் தான் வந்து என்னென்னு பார்த்தோம், அந்த டிடக்ஷன் வந்து நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். அதாவது விச்செவர் இஸ் லெஸ் தான் அப்ளிகபிள். அப்போ அந்த 10% ஆஃப் அட்ஜஸ்டட் கிராஸ் டோட்டல் இன்கம் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிராஸ் டோட்டல் இன்கம்ல இருந்து இங்கே கொடுத்துருக்கதெல்லாம் மைனஸ் பண்ணணும். என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஆன் ஆல் கேபிட்டல் அசட்ஸ். கேபிட்டல் அசட்ஸில் கண்டுபிடிச்ச லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினை மைனஸ் பண்ணிடணும். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஆன் சேல் ஆஃப் லிஸ்டட் ஷேர்ஸ், இந்த அமௌண்ட்டை கிராஸ் டோட்டல் இன்கமில் மைனஸ் பண்ணிடணும். ஷேர் ஃப்ரம் அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ், இந்த அமௌண்ட்டையும் கிராஸ் டோட்டல் இன்கமில் இருந்து டிடக்ஷன் பண்ணிடணும், மைனஸ் பண்ணிடணும். அடுத்து நம்ம இது வரைக்கும் வந்து நிறைய செக்ஷனில் டிடக்ஷன்ஸ் படிச்சிருப்போம்ல, செக்ஷன் 80C இருந்து 80U வரைக்கும் டிடக்ஷன்ஸ் படிச்சிருப்போம். இந்த டிடக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் மைனஸ் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக தான் 80Gக்கு வரணும் ஓகே. ஸோ இந்த டிடக்ஷன்ஸ் எல்லாமும் பண்ணணும். ஸோ நம்ம இங்கே நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க இல்லையா, மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா, இது எல்லாத்தையும் நீங்கள் மைனஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டு தான் கிராஸ் டோட்டல் இன்கம். அதாவது இந்த கேல்குலேஷன் பர்பஸ்க்காக ஓகேவா, அதிலிருந்து 10% கேல்குலேட் பண்ணணும். அதுக்கப்புறமா ஆக்சுவல் டொனேஷன் ஆர் அந்த 10% விச்செவர் இஸ் லெஸ் தான் என்னன்னு சொல்கிறாங்க நமக்கு டிடக்டபிள். ஸோ நான் ஏற்கனவே இந்த கண்டிஷன் உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த ஃபேமிலி பிளானிங் அண்ட் இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் இருக்குது இல்லையா, இதுக்கு வந்து 100% மொத்த அமௌண்ட் கேல்குலேட் பண்ணதுக்கப்புறம் அதுதான் நமக்கு இங்கே நோட்ஸில் கொடுத்துருக்காங்க ஓகே. ஸோ மறுபடியும் கண்டிஷன்ஸ் வேறு என்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் பார்த்தோம் இல்லையா, கைண்டாக இருக்கக்கூடாது. அதாவது மணியை தவிர நீங்கள் வேறு ஏதாவது கொடுத்தீங்கன்னா அந்த டொனேஷன்ஸ்க்கு 80Gயில் டிடக்ஷன் கிடையாது. டொனேஷன்ஸ் ஷுட் நாட் பி கிவன் டு எ பர்டிகுலர் பர்சன், ஒரு குறிப்பிட்ட பர்சனுக்கு கொடுக்கக்கூடிய டொனேஷன் கிடையாது. இது வந்து ஸ்பெசிஃபைடு இல்லையா, அவங்க சொல்லியிருக்க ஃபண்ட்ஸுக்கும் அவங்க சொல்லியிருக்க இன்ஸ்டியூஷன்ஸ்க்கும் மட்டும் கொடுத்தா மட்டும்தான் 80Gயில் டிடக்ஷன்ஸ் அலோடு. அடுத்து பார்த்தீங்கன்னா no deductions is allowed in respect of donation in cash of amount exceeding rupees 2000. ஸோ 2000க்கு மேலே டொனேஷன் அமௌண்ட் போச்சு அப்படின்னா அந்த அமௌண்ட்டை வந்து கேஷாக வந்து நம்ம பே பண்ண முடியாது ஓகே. 2000க்குள்ளனா கேஷ் வந்து
பே பண்ணினா டிடக்ஷன் அலோடு. 2000 எக்ஸீட் ஆகும்போது செக்காவோ இல்லை மற்ற மெத்தட் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி பேமெண்ட் டொனேஷன்ஸ் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த கண்டிஷன்ஸ் எந்தெந்த இன்ஸ்டியூஷன்ஸ் எந்தெந்த ஃபண்டுக்கெல்லாம் அலோவ் பண்ணுறாங்க, இதை நீங்கள் தரோவாக படிச்சிங்க அப்படின்னா செக்ஷன் 80Gயில் உங்களால் ப்ராப்ளம் போட்டு பார்க்க முடியும், ஈஸியாக மார்க் வாங்க முடியும். அடுத்த வீடியோவில் நம்ம ப்ராப்ளம் போட்டு பார்க்கலாம். உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நன்றி.